முக்கியமா இந்த மாதிரி லீவ் டைம்ல வெளியே போக ஆசைப்படுவாங்க. ஒன்று எக்ஸிபிஷன் பார்க் இந்த மாதிரிலாம் 120 ரூபாய்க்கு 3 மணி நேரம் திருப்தியான கொடுக்க முடியுமா? கண்டிப்பான ஒருத்தர், கண்டிப்பான படம் ஒருத்தர். ஒரு கிரிஞ்சு இல்லாம ஃபேமிலி போர் அடிக்காம குடும்பம் தனியா குடும்பம் மட்டும் பார்க்க வேண்டிய படம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம்ண்ணா. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சென்டிமெண்ட் சரி, ஆக்ஷன் சரி, ரொமான்ஸ் சரி, எல்லாமே ஒரு ஈக்குவலாக தனுஷ் பேலன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காருண்ணா. அவர் எழுத்து படத்தை நான் நம்பவே முடியல என்னால். ஏன்னா அவர் நீக்கின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு, கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அவர் எழுத்தாரு பரவாயில்ல. தனுஷ் இந்த மாதிரி நல்ல நல்ல பாப்பாண்டி பார்த்துருக்கீங்களான்னு நீங்கள் அதே மாதிரி ராஜ்கிரண் எப்படி நல்லா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல படத்தை கொடுத்துருக்காருண்ணா. இன்னும் தனுஷ் இப்போ வர படத்தெல்லாம் எக்ஸ்பிரஷன் அதிகமாக வச்சு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு. கூலி இந்த மாதிரி படம் டல்லாக போயிட்டு இருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்து படம் வெட்டி கொடுக்குது. மதகஜராஜா, குடும்பஸ்தனை, டூரிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கவே இல்லை. ஆனால் படம் சூப்பர். அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக இடம் போடணும். அதான் நான் தலைவன் தலைவி ஃபர்ஸ்ட் அந்த வில்லேஜ் ரக்கட் உமனு இங்கே வந்து ரக்கட் இல்லாமல் கொஞ்சம் அவங்கள வில்லேஜ் உமன் எப்படி இருக்குன்னு சொல்லி தனுஷ் வந்து கரெக்டாக இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காருண்ணா. இவர் ராஜ்கிரண் நடிப்பு. அதான் நான் ராஜ்கிரண் சும்மா சொல்ல பாப்பாந்திலே பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப எமோஷனல் அதிக வச்சுட்டாங்களா. இன்டர்வல் ஒரு சீன் வந்து அப்பியர் ஆவார். அந்த சீனை பார்த்தவங்க எனக்கே யாருக்கா இருந்தாலும் அழுவு வந்துடும் கண்டிப்பா. கிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சத்தியம் கிரிஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அழுவு வந்துச்சு எனக்குலாம் இன்டர்வல்ல. கட்சி ஃபர்ஸ்ட் தான் வெளியே வந்தேன் நான். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ராஜ்கிரண் கம்பேக் அது கம்பேக் சொல்லுவாங்க. ஆல்ரெடி பீக்கில் தானே இருப்பார். ராஜ்கிரண் வந்தாவே கண்டிப்பா ஒரு பீக் தானே. ஆக்சுவலா இடையில அதான் கொஞ்சம் வெளியே செய்மா நடிக்கிறதுல கரெக்ட். இப்போ வர படத்துல இப்போ வர படத்துல பாத்தீங்கன்னா அவருக்குலாம் கேரக்டர் கொடுத்தா அவர் தான் வீக் ஆயிடுவாரு. ஏன்னா நல்ல படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இப்போ மலையாளம் லோக்கா பார்த்து வச்சிங்கன்னா அது கலெக்ஷன் நல்ல படம். தமிழ் சினிமா எக்ஸ்பிரஷன் கொடுத்து கூலி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றல் தந்துருச்சு. ஆனால் இந்த படத்தில் ராஜ்கிரண் கட்டை யூஸ் பண்ணி நல்ல ஒரு வெற்றி தந்திருக்காங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஜி பிரகாஷ் தான். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்து வந்தப்ப அவ்வளோ ரீச் ஆகல. முன்ன இருந்ததுக்கும் ஜி பிரகாஷ் மியூசிக் அதான் நான் இப்போ சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் போட்டிருந்தாங்க. ஆனால் ஜி பிரகாஷ் பல பேர் வேணாம், ஜி பிரகாஷ் தான் அஜித் படத்துக்கு வேஸ்ட் சொன்னாங்க. ஆனால் இப்போ பணம் வந்து ஜிபி வந்ததுக்கு அப்புறமே எல்லாம் ரிங்டோன் சரி பிஜிஎம்ஸ் எல்லாம் இது ஜிபி தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஜி பிரகாஷ் வந்து ரொம்ப இந்த படத்துல வந்து ரொம்ப எமோஷன்ஸாக கொடுத்துருக்காரு. படம் 10க்கு 9 தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். செகண்ட் ஹாஃப் அதான் தப்பு இல்லை, நல்ல படம் குறை இருக்கும் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும். இதுல ஏதாவது லேக்கிங் இருக்கு. அதான் நான் இப்போ சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரிவெஞ்ச்னு ஒரு பார்ட் வரும்ண்ணா. ரிவெஞ்ச் பண்ண கொஞ்சம் இதாக படம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம தனுஷுக்கு ஒரு நல்ல படம்னா அந்த 4 படத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டைரக்ஷனில் தான் பெஸ்ட் படங்க. அவர் ஆக்டிங் அவர் பின்னிடுவார். பட் ஆனால் அவரோட டைரக்ஷனில் இதுதான் பெஸ்ட் படமாக இருக்குது. ஏன்னா அது பாப்பாண்டிக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல படம்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நீட் படம் பார்த்துட்டு தனுஷ்க்கு வந்து டைரக்ஷனே பண்ண தெரியல, அவர் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் இல்லை, நானே அப்படி தான் நினச்சேன். நீக்கு அப்புறமேட்டு வந்து இவர் டைரக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல, ஸ்டேட் ஆக்டிங்க்கு மறுபடியும் இறங்கிட்டாருன்னா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள். தனுஷ் எப்படி டைரக்ஷன் பண்ணிக்கிறான்னு இந்த படத்தை பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம இது வரையும் மலையாளத்தில் தான் அந்த மாதிரி பார்த்துருப்போம். நம்ம தமிழில் ஏன் வரலான்னு சட்டப்பட்டு கிடையாது. பட் இப்போ தமிழ்லேயும் வந்து பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஆளுங்க இல்லை. இதுக்கு சரியான ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஆடியோ லான்ச்சில் அதிகமாக பேசிடுறாருன்னு தெரியல. மாமனில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருப்பார். கொஞ்சம் சீன் தான் வருவார். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் தான் வருவார். அது ஒரு மாதிரி நம்ம பவி டீச்சரு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. படமாக பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம அருண் விஜய் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். வெறும் கார்ப்பரேட் வில்லன் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி காட்டாமல் அவருக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாரு. ஆனால் அது கார்ப்பரேட் வில்லன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. ஆனால் ஆக்சுவல் வில்லன் வந்து நம்ம சத்யராஜ் தான் வந்து எந்த பக்கம் பையன் பக்கம் நிற்கலாமா இல்லை லேபர்ஸ் பக்கம் நிற்கலாமான்னு யோசிச்சு 2 பக்கமும் நின்று அவர் தான் வில்லன் ஆகிறார் கடைசி. அதனால் லேகெலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இல்லை. பட் ஆனால் லேகெலாம் தவிர்த்துட்டு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். அவங்க இந்த படத்தில் வச்சுவாங்க. நம்ம திருச்சி தம்பரத்தில் என்ன கேரக்டர் பண்ணாலோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் ஒரு கிராமத்தில் அந்த ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? 2 பேத்துக்கும் சூப்பராக இருக்குது. நம்ம இன்னொரு பெண் சாலினின்னு ஒரு பொண்ணு வருது. அது அது வந்து கார்ப்பரேட் வில்லனோட பொண்ணு. அது என்ன பண்ணுமோ அதான் பண்ணும், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணுறது இல்லை. அது நம்ம சகுனி வேலையை கரெக்டாக பார்ப்பார்ல. அவர் ரஜினி முருகன்லேயே அந்த வேலையை தான் பார்த்தாரு. இந்த படத்துலேயே அதே மாதிரி தான் ஒன்று பார்க்குறாரு. அப்புறம் கடைசியில் தெரிஞ்சுட்டு போயிடுவார், அவ்வளோதான். அவர் பார்த்திபன்லாம் நம்ம இவன் தான் வில்லன் நினச்சிட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு இருப்போம்.
கடைசியாக அந்த இட்லி கடைக்கு ஒன்று பண்ணுவார். அதுதான் அவர் எந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணியிருக்கான்னு அந்த படத்தை அந்த இந்த படத்தை வந்து பாருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சத்யராஜ் தான் ஒரு கார்ப்பரேட் வில்லனோட அப்பா. அந்த அப்பா என்ன பண்ணுவார், பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து எடுத்தே வச்சிருவாரு. இன்னொரு பையனுக்கு வந்து ரொம்ப செல்லம்லாம் கொடுக்காம பொறுப்பாக இருக்க சொல்லி தருவார். அதுதான் ஹீரோ. இந்த ரெண்டு அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆ கதையோட ஸ்டோரி ஒட்டி ஒட்டி ஆ கிராமத்து சப்ஜெக்ட்னு ஃபுல்லாக இருக்கனால ரெண்டுமே எல்லாமே பாட்டும் ஃபுல்லாக கிராமத்து சப்ஜெக்டாகவே இருக்குது. அது அது ஒரு மாதிரி ஆப்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி மியூசிக்கல் பண்ணிட்டு போனான்னா நல்லாயிருக்கும். படம் நடிகர் தீபெல்லாம் இந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம். அவருக்கு சூப்பராகவே வரும். நிறைய இடத்துல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணான்னா நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வாங்க. இந்த படம் கண்டிப்பாக வாங்க. ஒரு இட்லி கடை மையமாக வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இட்லி ஜெயிச்சிச்சா புரோட்டா ஜெயிச்சிச்சான்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த படம் அதே காமெடி இருக்கா இட்லி பரோட்டான்னு? காமெடிலாம் இல்லை. கார்ப்பரேட் வந்து புரோட்டா, நம்ம நம்ம ஊர் வந்து இட்லி. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போட்டி தான் படம் ஃபுல்லாகவே. யார் ஜெயிச்சாங்க அப்படி தான் கதை. பரோட்டா பிச்சு போட்டாங்களா இட்லியை பிச்சு போட்டாங்களா? பரோட்டா தான் கடைசியில் பிச்சு போட்டு அது வந்து எண்ணெய் ஊற்றி அப்புறம் கடைசியில் வச்சுட்டாங்க. குட் பேட் அக்லியோட இது வந்திருந்தா இது கண்டிப்பாக இட்லி கடை தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் அப்போ விடலை. ஏன்னா ஒரு ஃபீல் குட் மூவி படத்தை அந்த படத்தோட ஏன் போட்டி போடணும்னு நினச்சிட்டு இந்த படத்தோட விட்டுருக்கேன். இனிமேல் தனியாக தான் விட்டுருக்கேன். நல்லா தான் இருக்கு. நாளைக்கு காந்தாரா வந்துருன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். ஓவரால் இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங்? இல்லை, நான் 10க்குள்ள அடக்கல. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருக்கு. அதனால ஃபேமிலியாக உட்காந்து பாருங்க. ரீசெண்டாக ஒரு நடந்த இஷ்யூனால கூட்டம் கம்மியாக இருக்கு. அதை எப்படி பாருங்க? அது அது இந்த படத்துக்கான மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு நல்ல மொக்க படத்துக்கெல்லாம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் ஒரு நல்ல படத்துக்கு வந்து கூட்டம் வரல. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குதுனால மீண்டு வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸ் தான் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியும் இப்போ கூட்டம் கம்மியாக தான், ஒரு 30-40 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 30-40 பேர் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் நல்ல படத்தை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திருச்சிக்கும் படத்துக்கும் இதுக்கும் தனுஷ் நித்யா மேனன் முதல்ல பேரிங் இருந்ததுக்கு இப்போ பேரிங் இது நல்லா இருக்கு. நம்ம தலைவன் தலைவியில் நம்ம நித்யா மேனன் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்ப்போம். அதில் கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலை, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி படமாக பார்க்குறப்ப நல்லா இருக்கு.